ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஹாப்பி ஃப்ரம் கோயில் vlog. இன்னைக்கு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு எடுத்த vlog தான் இது. பிள்ளைங்க ஸ்கூல் போனதுக்கு அப்புறமாட்டு காலையில் வந்து டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹைபிஸ்கஸ் டீ தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ட்ரை ஹைபிஸ்கஸ் இருக்குல்ல, அதுவும் போட்டு ஹாட் வாட்டர், அவ்வளோதான். சுகர் எதுவுமே இதில் நான் சேர்க்கலாம். இதை மட்டும் ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த ஃப்ளவர் உள்ள எசன்ஸ் எல்லாமே இறங்கியிருக்கும். இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன்னா சுகர் போட்டு தான் குடிச்சிட்டு இருந்தேன். சரி, இப்போ கொஞ்ச நாள் வந்து சுகர் வந்து கட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி. பட் இது குடிக்க குடிக்க வந்து பழகிடுச்சு. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அந்த புளிப்பு இருக்கனால ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா என்ன பண்ணிடுச்சு, இது வந்து கொஞ்சம் பழக ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் வந்து நம்ம கொஞ்சம் ஹெல்த்தில் கொஞ்சம் கான்சியஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் இந்த மாதிரி எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் நம்ம ஏன்னா ஏதாவது முடியும்னு சொன்னால் நம்ம அதை கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். அதை முடிச்சுட்டு காலையில் என்ன பண்ணிட்டேன், கார்டன் வந்துட்டேன். கார்டன் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் பார்க்கலாம் எப்படி வந்தேன். ஆல்ரெடி டொமேட்டோ எல்லாம் பூ வந்துச்சு. சரி, வெஜிடபிள் பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் நானே. குட்டி குட்டியாக டொமேட்டோ வர ஸ்டார்ட் ஆயிருந்துச்சு. சில்லியும் கொஞ்சம் வர ஸ்டார்ட் பண்ணிருந்துச்சு. பட் வந்து இந்த தடவை கொஞ்சம் லேட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாமே காய்க்கிறது. ரொம்ப குளிர். அந்த குளிருக்கு செடிகள்லாம் கொஞ்சம் திணறுது. இதுக்கு முன்னாடி இந்த அளவு குளிர் இல்லை. கொஞ்சம் வருஷமா ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறமா இப்போ ரொம்ப குளிராக இருக்கு. அதனால செடி கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி டொமேட்டோ பழுக்கிற ஸ்டேஜ். பட் இந்த தடவை லேட்டு. அது என்னன்னு தெரியல. சரி, கோரியண்டர் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். மெயினாட்டு 2 பாட்டில் இருந்துச்சு. அதனால வந்து 2 பாட்டுன்னு கோரியண்டர் எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் பேட்ச் எடுத்துட்டு இது செகண்ட் பேட்ச் கோரியண்டர் ஒவ்வொன்றா எடுத்துட்டு அது வந்து ரொம்ப மணமா இருந்துச்சு. இந்த தடவை கொஞ்சம் கோரியண்டர் நிறைய கிடைக்கவும் செய்துச்சு. நம்ம ஒரு வேளை வந்து கார்டனில் அது ஃப்ரெஷ்ஷாக பறித்து அது பண்ணாலே தெரியல. கோரியண்டர் சட்னியுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது வந்து பம்கின் பிளான்ட்னு நினைக்கிறேன். அதில் வந்து இப்போ தான் பூ வர ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து பொட்டேட்டோ பிளான்ட் 4 பாட்டில் வச்சுருக்கேன். எல்லா டைமும் வந்து நிறைய பொட்டேட்டோ கிடைக்கும். நாங்கள் ஒவ்வொருத்தராக வச்சுருப்போம். பிள்ளை ஒன்று வைப்போம், நான் ஒன்று வைப்பேன், பையன் ஒன்று வைப்போம், அந்த மாதிரி. சரி, அதனால ஒரு 3 or 4 பாட்ஸில் வந்து போட்டு வச்சுருக்கோம் பொட்டேட்டோ. அதுக்கப்புறமா வந்து சில்லிலே லைட்டாக சின்ன சின்னதாக நிறைய பூ வந்திருக்கு. பட் கொஞ்சம் தான் காய் வர ஸ்டார்ட் ஆயிருக்கு. இது வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாட்டில் பார்ட்ல கோரியண்டர். கோரியண்டர். இதுவும் வந்து நம்ம வந்து இதுவும் வந்து எடுத்துக்கலாம். பறிச்சுட்டோம். ஆனா வந்து ஏன்னா இந்த இதுவும் கொஞ்சம் நல்லா கொஞ்ச நாள் கூட இருந்துச்சுன்னா தண்டு நமக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் திக்காவே தான் பூ வர இருந்துச்சு. ஆரம்பிச்சது. சரி, நல்லா அது வரைக்கும் இருந்துச்சு. நம்ம விட வேணாம். பட் நம்ம வந்து வீட்டுல நம்மளே டேஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக வந்து வைஸ் சட்னி ரொம்ப பண்ணி நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு டைம் தான் சொல்லிட்டு தான் கோரியண்டர் சட்னி ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை வச்சிருக்கதும் பண்ணுறோம். சட்னி வந்து சாப்பிட்ருக்கதும். சாம்பார் அந்த ஒருவேளை மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம். கார்டன்ல இருந்து அது ஃபர்ஸ்ட் பறிச்சனால டைம் எப்படி டேஸ்ட் இருக்கலாம் அவ்வளவா தெரியல. வைக்கலாம் பிள்ளைங்களும் பார்க்கறது தான். சாப்பிட்டாங்க. நான் பிள்ளைங்க தடவை ட்ரை சாப்பிடுவாங்களான்னு பண்ணியிருக்கேன். யோசிச்சேன் பட் வந்து மெயினாவே டேஸ்ட் வந்து. வந்து ரொம்ப நல்லா பட் தான் பிள்ளைங்களும் இருந்துச்சு. சாப்பிட்டாங்க. இதை ஏன்னா முடிச்சுட்டு அப்படியே ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோம்னு சொன்னா சாப்பிட்றதுனால கேரட் தெரியல. செடி பிள்ளைங்களும் இருந்துச்சு. சாப்பிட்டாங்க அந்த மாதிரி. கேரட் செடியிலயும் இதை முடிச்சுட்டு இந்த பக்கத்துல தடவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேரட் நிறைய செடி இருந்துச்சு. நிக்குதுன்னு வரும்னு நினைக்கிறேன் காய். மின்னும் ஏன்னா என்னன்னா இந்த வந்து தடவை எல்லா இந்த வருஷம் கேரட்டோட அந்த எனக்கு இதுவும் மின்ட் வந்து நான் போட்ட கொஞ்சம் வரவே தண்டு செய்யாது. வந்து ரொம்ப திக்கா தான் கடையிலேயே நான் இருந்துச்சு. வாங்கி அதனால வைப்பேன். கேரட் ஒரு 1 பிடிக்கும் மந்த் அப்படின்னு இருக்கும். நினைக்கிறேன் இந்த தடவை. அதுக்கப்புறம் அது எப்படியோ போன செத்து தடவை ஒரு போயிடும். பட் காட் 4 or கிரேஸ் இந்த 5 தடவை கேரட் கொஞ்சம் கிடைச்சிச்சு. மின்ட் அந்த நல்லா மாதிரி இருக்கு. இதான் இது கேரட் வந்து செடி. கேரட் செடி. இது கொஞ்சம் நல்லாவே வந்தது. கேரட்டும் நல்லாவே வருது. எல்லா அதுக்கப்புறம் செடியும் நல்லா லெமன் வருது. செடி. பட் கொஞ்சம் லெமன் லேட் ஆகுது இந்த ஆரஞ்சாங்கிறது தடவை ஒரு வளர்ந்து கன்ஃபியூஸ்ல தான் வர்றதுக்கு. போயிட்டு இருக்குது. ரொம்ப குளிர் தெரியல. இருக்கனால இதுவும் ஏன்னா வந்து சாப்பிட்டு போட்ட ஃபாஸ்டா சீடுல க்ரோத் வளர்ந்தது. ஆயிடும். ஒரு இந்த தடவை 3 கொஞ்சம் இயர்ஸா லேட் இருக்கு இப்போ அந்த ஆயிடுது. பிளான்ட். அதுக்கப்புறம் அது அந்த இந்த அளவு பக்கத்துல வளர்ந்துருக்கு. நினைச்சது லெமன் இனி ஆரஞ்சு வந்து வந்தது ஒரு 3 இந்த இயர்ஸ் நம்ம பிளான்ட். பறிச்சுட்டு வந்து அது கோரியண்டர் எல்லாமே ரோஸ் ஃபுல்லாவே என்ன சாப்பிட்டுட்டு பண்ணிடலாம், சீடு க்ளீன் பண்ணி போட்டெல்லாம் வச்சிடலாம் வந்தது. அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அதுக்கப்புறமா கையோட க்ளீன் கோரியண்டர் பண்ணிட்டேன். என்ன ஏன்னா அப்போ பண்ணேன், பிள்ளை க்ளீன் பண்ணி தூங்கிட்டு வரல. வச்சிடலாம். இன்னைக்கு க்ளீன் வேற பண்ணி அதை சின்ன வாஷ் பொண்ணு பண்ணி காய ஸ்கூல் வச்சிடலாம்னு போகல. சொல்லிட்டு அதனால தான் அவ இருந்தேன். ஏன்னா இருந்தனால பிள்ளை தூங்கிட்டு இருந்தா. எனக்கு எல்லா எனக்கு வேலையுமே சின்ன இன்னைக்கு பொண்ணு வேற கொஞ்சம் இன்னைக்கு மேனேஜ் ஸ்கூல் பண்ணி போகல. முடிக்கலாம்னு அவள் சொல்லிட்டு லீவ் கொஞ்சம் எடுத்துட்டா. நிறைய வேலை இன்னைக்கு அதனால செய்ய சரி அவள் ஆரம்பிச்சுட்டேன். இருக்கும்போது நம்ம மார்னிங் மேக்ஸிமம் டு எல்லா வேலையும் செய்துட்டு அவள் சின்ன இன்னைக்கு பிள்ளையை நைட்டு பார்த்துக்க வரைக்கும் அப்படின்ற பிஸி ஒரு ஒர்க் போயிட்டே ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. ஒவ்வொரு அவ இருக்கனால வேலையும் ஓகே சவுண்ட் பிள்ளைய இல்லாத வேலையை பார்த்துப்பா, செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அழுதாலும் இது பக்கத்துல ஒவ்வொன்றா இருந்துப்பான்னு சொல்லிட்டு செய்துட்டே ஃபாஸ்டா இருந்துச்சு. இருந்து ஏன்னா மிக்ஸி எல்லாமே அரைக்க நான் க்ளீன் வேண்டாம், பண்ண மிக்ஸி அரைக்காது ஆரம்பிச்சுட்டேன். எல்லா இப்போ வேலையும் இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா அவள் வச்சுட்டு எல்லாமே வந்து கொஞ்சம் மிக்சியில் போட்டு லேட்டாக தான் சட்னி ஃபாஸ்ட்டாக வச்சேன். ஏன்னா அரைச்சோன்னா வந்து கொஞ்சம் மிக்ஸி ஈஸியாக போட்டு இருக்கும் அரைச்சிட்டு அப்படின்னு இருந்தா அவள் சொல்லிட்டு தான் தூங்கிட்டு இருக்கவ எழுப்பிடுவா ஃபாஸ்ட்டாக அப்படின்னு வேலை சொல்லிட்டு போயிட்டே இருந்துச்சு. எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சதோட பட் சரி வந்து கொஞ்சம் லேட்டா கோரியண்டர் எல்லாம் அவ்வளோ ஸ்மெல்லு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப டைம் மணமா கிடைக்கும் போது இருந்துச்சு. ஒருவேளை அவளை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாத நார்மலா அளவுக்கு என்னெல்லாம் வேலை நான் செய்ய பெருசா முடியுமோ அந்த ஃபெர்டிலைசர் வேலையெல்லாம் கொடுக்க அப்படி மாட்டேன். செஞ்சுட்டே இருக்கிறது. என்னன்னா மிக்ஸி நம்ம வீட்ல இருக்க அரைக்கிறது, காய்கறி இடிக்கிறது, தண்ணி, அரிசி கழுவுன தண்ணி, பொரிக்கிறது எல்லாம் சாதம் லேட் வடிச்ச ஆயிடும். தண்ணி சம்டைம்ஸ் சில விடுவேன் நானு. ஸ்மெல்ஸ்ல வந்து அது அவ வந்து நம்ம எழும்பிடுவா. அதனால சும்மா எவ்வளவு நார்மல் தூரம் தண்ணி கூட கேர்ஃபுல்லா மிக்ஸ் பண்ண பண்ணி முடியுமோ அந்த நேரம் நம்மளோட எல்லாத்துக்கும் விடுவேன். டைம்ஸ் அந்த வந்து மாதிரி தான். அதுல மெயினா வேற கொடுத்து நம்ம வெளிய செய்யற இதெல்லாம் மாதிரி வாங்கி விட இருக்கும். மாட்டேன். ஏன்னா அவளும் டிஸ்டர்ப் மீன் ஆகக்கூடாது, அது எல்லாம்னா நம்மளோட நான் ஒர்க்கும் வீட்லயே தான் போயிட்டு ரெடி இருக்கும். பண்ணி அதனால வச்சுதான் அதுக்கு அதை போடுவேன். அந்த கொஞ்சம் மாதிரி பிளான் பண்ணி செஞ்சுட்டேன். நம்ம அதுக்கப்புறம் பெருசா இதை அதுக்கு நல்லா ஸ்பெண்ட் வாஷ் பண்ணிட்டு இருக்க பண்ணிட்டேன். ஏன்னா மாட்டேன். இப்போ வந்து நல்லா மண்ணெல்லாம் வாஷ் பண்ணிட்டு நல்லா நம்ம வாஷ் காய பண்ணி வச்சலாம். தான் ஏன்னா வந்து வந்து காய இங்க வச்சது. பொடி சரி மண் கொஞ்சம் வெயிட் பயங்கரமா பண்ணட்டும், இருக்கும். இன்னும் அதுல நிறைய இருக்க டஸ்ட் தண்ணி இருக்கும். வந்து அது ட்ரை நம்ம வந்து ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கடையில அதை அப்படியே வாங்கினா கூட சைடு அவங்க ஒதுக்கி வச்சுட்டு ஏதாவது ஃபெர்டிலைசர் அதுக்கப்புறம் கொடுத்துருக்கேன். திருப்பி ஆனால் என்ன நான் பண்ணேன், அதுக்கப்புறம் நல்லா அவளுக்கு வாஷ் வந்து பண்ணிட்டு கொஞ்சம் பெஸ்ட்டாக ஈவினிங் இருக்கும். வந்து குழம்பு அதுக்கப்புறமா வைக்கலாம்னு கிட்னி நைட் வந்து பீன்ஸ் இருந்துச்சு. கிட்னி அதை பீன்ஸ் கொஞ்சம் கறி ஊற வைக்கலாம்னு வைக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ஊற கிட்னி வச்சிருந்தேன். பீன்ஸ் ஊற என்னது வச்சிருந்தேன். கொஞ்சோண்டு இருக்குது. அதுவும் ஊறிட்டு இருக்கு ஒரு மீதிட்டு சைடு. ஆல்ரெடி காலைல வாங்க தான் வேண்டியது போட்டேன். வந்து நைட் போட போட மறந்துட்டேன். இருக்கிறதுனால ஈவினிங் தானே எல்லாமே வைக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா காலையிலே காலி போட்டுட்டு பண்ணிடலாம் அப்படின்னு அது ஒரு சொல்லிட்டு தான் இது சைடாக பண்ணிட்டு ஊறிட்டு இருந்தேன். இருக்கும்போது பிள்ளைக்கு அதுக்கப்புறம் சத்து அவளுக்கு மாவு ரெடி சத்து பண்ணி மாவு ரெடி வச்சிருந்துச்சு. பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு வறுத்து பேட்ச் வச்சுட்டு போயிட்டே இருந்தேன். இருந்துச்சு. ஒன்று ஏன்னா வந்து தீந்துச்சு.
சரி சத்தமா எல்லாமே காலி பிளேட் பண்ணி ஆயிடுச்சு. வைக்கலாம் அதெல்லாம் அப்படின்னு இன்னைக்கு சொல்லிட்டு வறுத்துச்சு ஓகே கொஞ்சம் வீட்ல செட் ஆயிடும் என்னென்ன அப்படின்னு இருக்கோ சொல்லிட்டு அதை அவளுக்கு சத்தமா, மட்டும் தான் பிள்ளைங்களுக்கு போடுவேன். நட்ஸ் இல்ல பவுடர் 2மே மேக் அதுக்காக பண்றது. ஸ்பெஷலா போய் வாங்கணும் வறுத்து வச்சுட்டு அப்படியெல்லாம் வறுத்து பிள்ளை வச்சுட்டு ஒரு பக்கம் இருக்கும்போது அவளே சத்தமா ரெடி அம்மா ஆயிடுச்சு. இன்னொரு ஆரம்பிச்சுட்டா. பக்கத்துல அதனால இது பிள்ளைங்களுக்கு வந்து வந்து பெரிய சைடுல பிள்ளைங்களுக்கு வந்து கொஞ்சம் நட்ஸ் இதோட பவுடருக்கு டீட்டெயில் ரெடி வீடியோ பண்ணி வேணும்னா வச்சுட்டேன். கேளுங்க. ரெண்டையுமே ஆல்ரெடி வந்து நட்ஸ் பவுடர் எப்படி வறுத்து வந்து வச்சிருந்தேன். வறுத்துட்டு சரி இனி அரைக்கணும்னு வந்து சொல்லிட்டு ஆல்ரெடி நான் வீடியோ புதினா சட்னி போட்டிருக்கேன். கொரியண்டர் சட்னி அதுக்கப்புறமா எல்லாமே ரெடி பண்ணி இது வச்சிடலாம்னு சொல்லிட்டு நம்ம அதை வந்து வந்து வதக்கிட்டு தான் இருந்தேன். நான் அதுக்கு என்னெல்லாம் கொரியண்டர் போட்டேன்னா கொஞ்சம் சட்னி வந்து ஆயில் நான் விட்டுட்டு என்னோட ஸ்டைல்ல அதுல நான் வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் டைம் கடலை பண்றேன். பருப்பு, அப்புறம் வந்து அதனால எனக்கு கோரியண்டர், தெரிஞ்ச மாதிரி தான் நான் கொஞ்சம் பண்ணியிருந்தேன். ஆனியன், ஒரு 2 நமக்கு வந்து சின்ன மாத்திரம் கொஞ்சம் புளி, தேங்காய், கல் அப்புறம் உப்பு வந்து போட்டிருந்தேன், வெங்காயம், கொஞ்சம் புளி, கொஞ்சம் வந்து ஒரு கடலை பச்சை பருப்பு, மிளகாய் அவ்வளவுதான். அப்புறம் வந்து வேற நம்ம இது எதுவும் வந்து போடல. கொரியண்டர் வந்து இதையும் கட் வந்து பண்ணி நல்லா எல்லாம் நான் அரைச்சிட்டு போடல. அப்படியே போட்டேன். ஒரு அதுக்கப்புறம் பச்சை லாஸ்ட் மிளகு, காஞ்ச மிளகாய் கல் போட்டு உப்பு போட்டு தாளிச்சிட்டேன். நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு கருவேப்பிலை போட்டிருந்தேன். ஒரு வதக்கினதுக்கப்புறம் கொத்து அது கருவேப்பிலை இதுல ஆறுனதுக்கு அப்புறமா போட்டிருந்தேன். என்ன பண்ணிட்டேன்னா கருவேப்பிலை மிக்ஸியில எவ்வளவு போட்டு இன்றைக்கு அரைச்சு எடுக்கிறோம் அது கடுகு பெஸ்ட். தாளிச்சு அதனால வச்சுட்டேன். எதுல அவ்வளவுதான். அரைக்கிறதுல வேற எனக்கு இதுல கிடைக்குதோ பெருசா வேற இதுல என்ன எல்லாம் போட்டு போடுவாங்கன்னு எல்லாம் விட்டுருவேன். தெரியுது. ஜூஸா கூட சம்டைம் பிள்ளைங்களுக்கு போட்டு கொடுப்பேன். அவங்க குடிப்பாங்க அந்த மாதிரி. இப்போ வந்து அதை வந்து அரைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு அரைக்கிறேன். அரைச்சிட்டு தாளிப்பு மட்டும் வேற எதுவும் இல்லை. கடுகு, காஞ்ச மிளகாய் அவ்வளவுதான். வேற பெருசா வேற என்னெல்லாம் போட்டு தாளிப்பாங்கன்னு எனக்கு தெரியல. நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன். அதனால தான் ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. நானும் ஃபர்ஸ்ட் தான் சாப்பிட்டுட்டேன். பட் எங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு. நான் நினைச்சேன் ஒருவேளை அதோட காரம் அந்த மாதிரி ஏதாவது இருக்குமோ, ராஸ்மல் இருக்கும். அந்த மாதிரிலாம் யோசிச்சு பட் அப்படி எதுவுமே இல்ல. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிள்ளைங்க கேட்டு "இது இந்த சட்னிக்கு டிஃப்ரெண்டா இருக்கே" அப்படின்னு சொல்லி தான் கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க. அந்த மாதிரி அத முடிச்சுட்டு வந்ததுன்னா குட்டி பிள்ளை எழுந்துட்டா. எழுந்து இந்தா அவள்ட்ட வந்து கொஞ்சம் காட்டுனோனே அவள் விளையாட ஆரம்பிச்சுட்டா. ஐயோ! கலரா இருக்குன்னு சொல்லிட்டு அவ பிடிக்க வந்துட்டா. ஒரு வேளை அவளுக்கு சாப்பாட நினைச்சாளான்னு தெரியாது. அவளுக்கு அத பார்த்தோனே ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. அவ கைய வேற உள்ள போட்டுட்டா. போட்டு அவளுக்கு அந்த ஸ்பூன் எல்லாம் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம சாப்பாடு குடுப்போம்ல, அதில அந்த ஸ்பூன தான் வாங்கி வச்சிருப்பா மெயினாவே. இந்த நட்ஸ் பவுடர்லாம் திருப்பி அரைச்சு, அத வந்து சலிச்சு வந்து கொஞ்சம் ஆற வச்சுட்டு, ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம பாட்டுக்கு சேஞ்ச் பண்ணணும். அந்த ஹீட்டோடயே நம்ம வந்து பாட்டில் ஏதாவது ஸ்டோர் பண்ணுனா, அது வந்து சீக்கிரமா வந்து கெட்டு போயிடும். அதனால பட் நான் வந்து மெயினா வந்து நெறைய நெறைய பேட்ச் அரைக்க மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 2 வீக்ஸ் வர மாதிரி. ஏன்னா நட்ஸ்லயும் பிள்ளைங்களுக்கு காலையில இனிமே நட்ஸ் சாப்பிடுங்க, அது சாப்பிடுங்கன்னு சொல்லும்போது ரொம்ப டென்ஷன். பையன் சொல்லுவான் பல்லுக்குள்ள போதும்பா, பொண்ணு ஏதாவது சொல்லுவா. அப்புறமா அதுக்கடுத்து வீட்ல வந்து சின்ன சின்ன ஒர்க் போயிட்டே இருந்துச்சு. எனக்கு பிள்ளைங்க என்னமோ ரொம்ப பிஸி. மார்னிங் டூ ஈவினிங் வரைக்கும் ரொம்ப பிஸியாவே இருந்துட்டே இருந்துச்சு. ஒரு டைம் எனக்கு என்னமோ ரெஸ்ட் இல்லாத மாதிரியே இருந்துச்சு. அவங்கள தூங்க வைக்கிறது, சாப்பாடு குடுக்குறது, இந்த மாதிரி நட்ஸ் பொடி அரைக்கிறது எல்லாமே. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம்னு சொல்லிட்டு ஈவினிங் டீ முடிச்சு ஸ்வீட் பொட்டேட்டோ குக் பண்ணி வச்சிருந்தேன்ல, அதுவும் வந்து சாப்பிட்டுட்டு அடுத்து திரும்பி நைட் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நைட்டுக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ சப்பாத்தி செய்யலாம். ஏன்னா கொஞ்சம் ஸ்வீட் பொட்டேட்டோ கொஞ்சம் சீப்பா இருந்துச்சு கிடைச்சிச்சு கடையிலேருந்து. சரி அத வாங்கி அதில என்னெல்லாம் வெரைட்டி பண்ண முடியுமோ அந்த மாதிரி நெறைய வெரைட்டி பண்ணிட்டே இருக்கிறது. அதான் ஸ்வீட் பொட்டேட்டோ சப்பாத்தி பண்ணிட்டு, அதுக்காக தான் வந்து அந்த வந்து கிட்னி பீன்ஸ் இருக்குல்ல, அந்த கிரேவி பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்து என்னோட ஸ்டைல் நெறைய ஸ்டைல்ல மாத்தி மாத்தி பண்ணிட்டுருப்பேன். இது வந்து நான் நார்மலா வந்து சும்மா ஆயில் விட்டுட்டு ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுட்டு, ஆ ஆனியனும், அப்புறம் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கேன். மசாலா வந்து
நம்ம மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, மிளகாய் பொடி, கரம் மசாலா அவ்வளோதான் போட்டு நல்லா வந்து அதோட ஸ்மெல் வர்றது வரைக்கும் மெயின் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னு சொன்னா, அந்த ஸ்பைசஸ் எல்லாம் போடுறோம்ல, மிளகாய் பொடி, மல்லிப்பொடி அது வந்து ஆயில் பிரிஞ்சு வரணும். அந்த ஆயில் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம போட்டோம்னு சொன்னா, அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இல்ல நம்ம அது வர முன்னாடி எல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாம் முன்னாடி போட்டுட்டோம்னா, அதோட டேஸ்ட் வந்து நமக்கு அந்த அளவு இருக்காது. அதனால நம்ம வந்து மெயினா என்ன பண்ணணும்னு சொன்னா, கொஞ்சம் தண்ணி விட்டாதான் அதோட ஸ்மெல் போறது வரைக்கும் வெயிட் பண்ணணும். நம்ம பயறெல்லாம் குக் பண்ணியிருப்போம்ல, அந்த தண்ணிய நீங்க விட்டுட்டீங்கன்னா போதும். எக்ஸ்ட்ரா தண்ணி விட வேண்டியதில்ல. பக்கத்துல எங்க சைடுல என்னன்னா சப்பாத்தி போயிட்டே இருந்து ஸ்வீட் பொட்டேட்டோ சப்பாத்தி தான் பண்ணிருந்தோம். அது வந்து பிள்ளைங்களுக்கும் ஓகே. என்னோட பிளான் நான் இப்ப என்ன பண்றேன்னு சொன்னா, இவங்க எதெல்லாம் சாப்பிட மாட்டாங்களோ, அதெல்லாம் எப்படி உள்ளாடி அவங்களுக்கு பிடிச்ச திங்ஸ்ல வந்து மிக்ஸ் பண்ணி குடுக்கணுமோ, அந்த மாதிரி குடுத்துருவேன். ஸ்வீட் பொட்டேட்டோ சாப்பிடுவாங்க. நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணணும் அவங்கள சாப்பிடு, சாப்பிடு, சாப்பிடுன்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம கொஞ்சம் டிஃபரெண்டா பண்ணி குடுக்க ஆரம்பிச்சோம்னா, டேஸ்ட் நல்லா இருக்கே, டிஃபரெண்டா இருக்கே. அதுக்குள்ள நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம்னு கூட அவங்களுக்கு தெரியாது. நான் அந்த அளவு தான் இப்போ கொஞ்சம் அவங்களோட ஹெல்த்ல வந்து இந்த வருஷம் எல்லாருமே வந்து 2025ல இருந்து கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கலாம். ஹெல்த்தியானதா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து லாஸ்ட் கொரியாண்டர் போட்டு இறக்கிட்டேன். உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிள்ளைங்களோட பிரேக்ஃபாஸ்ட் ஐடியா நான் நெறைய போட்டிருக்கேன். என்னோட பிளேலிஸ்ட் நீங்க செக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். அந்த மாரி பிள்ளைங்களுக்கு வந்து வெரைட்டி வெரைட்டி சமைச்சு குடுங்க. பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்றத வரைக்கும், கொஞ்சம் நம்ம டைம் எடுத்து கொஞ்சம் யோசிச்சு டிஃபரெண்ட்டா பண்ணி குடுத்தோம்னா, அவங்களும் கொஞ்சம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நைட் எங்களுக்கு டின்னர் தான். சப்பாத்தி, ஸ்வீட் பொட்டேட்டோ சப்பாத்தி, ஆ பீன்ஸ் கறி தான். பட் ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து ஸ்வீட்டா இல்ல. நார்மலா தான் இருந்துச்சு. இவ்வளவுதான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்பவுமே தேவை. எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இனி என்ன மாரி வீடியோ வேணும்னு சொல்லுங்க. நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணேன். தேங்க் யூ. பை. டேக் கேர்.